Good morning students. Relations and functions exercise 1.1ல 6th sum பார்க்குறோம். அதில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்குறோம். இப்போ Wங்கிறது என்னன்னு பார்க்கலாம். ஹோல் நம்பர்ஸ் 0லேருந்து ஆரம்பிக்கும். 0, 1, 2, 3 up to infinity. And நேச்சுரல் நம்பர் ஈக்குவல்ஸ் டு 1, 2, 3லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். இப்போது ஏ செட்டில் என்ன எலிமெண்ட்ஸ்ன்னு பார்க்கலாம். எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 2. அப்போனா டபிள்யூவில் லெஸ் தேன் 2னா 0, 1 மட்டும்தான் எடுத்துக்கணும், 2 எடுத்துக்கக்கூடாது. A equal to 0, 1. B equal to natural numbers. அது x is greater than 1 and less than or equal to 4 அப்படின்னா 1க்கு மேலே இருக்கணும். என்ன இருக்குது? 2 இருக்குது. 2, 3 and 4. ஏன்னா 4 எதுக்காக இன்க்ளூட் பண்ணுறோன்னா ஈக்குவல்ஸ் டு 4ன்னு கொடுத்ததுனால நம்ம 4ஐயும் சேர்த்துக்கிறோம். 2, 3 and 4. C equals to 3, 5. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு A cross B intersection C. இப்போ முதல்ல B intersection C பார்க்கலாம். B intersection C equals to Bங்கிறது 2, 3, 4. Intersection C is 3 and 5. இப்போ B intersection C equals to இதில் காமனாக என்ன இருக்குன்றது தான் இன்டர்செக்ஷன் சொல்கிறோம். இதில் காமனாக 3 இருக்குது. அதனால் B intersection C equals to 3. அடுத்தது A cross B intersection C. இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் என்ன? A இருக்குது. அதனால் A தான் முதல் நம்பர் செட் எழுதிக்கணும். ஏவோட செட்டில் என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது? 0 and 1. அப்புறம் B intersection C. அதில் இருக்க எலிமெண்ட்ஸ் only 3. A cross B intersection C equals to 0, 3 and 1, 3. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு A cross B பண்ணிக்கலாம். A cross B ஈக்குவல்ஸ் டு A செட்டில் என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது? 0, 0, 1. A ஈக்குவல் டு 0 and 1. Bயில் இருக்க எலிமெண்ட்டு 2, 3 and 4. 2, 3, 4. இப்போ நம்ம எழுதிக்கலாம். 0, 1 A cross Bயில் 2, 3, 4. இப்போ கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் எலிமெண்ட்லேருந்து செகண்ட் செட்டில் இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட்டை முதல்ல பேர் பண்ணுறோம். 0, 2. அடுத்தது ஃபஸ்ட் எலிமெண்ட்லேருந்து செகண்ட் செட்டில் இருக்க செகண்ட் எலிமெண்ட்டை பேர் பண்ணுறோம். 0, 3. அப்புறம் ஃபஸ்ட் எலிமெண்ட்லேருந்து செகண்ட் செட்டில் இருக்க தேர்ட் எலிமெண்ட்டை பேர் பண்ணுறோம். 0, 4. அடுத்தது 1, 2, 1, 3 and 1, 4. அடுத்தது A cross C பார்க்கலாம். ரைட் ஹேண்ட் சைடில் A cross C ஈக்குவல்ஸ் டு ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் என்னென்னா 0 and 1 cross Cயில் இருக்க எலிமெண்ட்ஸு 3 and 4. 3, 4. சாரி 3, 5. இப்போ ரெண்டுத்தையும் கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். 0, 3, 0, 5. 1, 3 and 1, 5. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்ஸ் டு A cross B intersection A cross C. A cross B intersection A cross C. A cross Bயில் இருக்க எலிமெண்ட்ஸ் என்ன இருக்குது? 0, 2, 0, 3, 0, 4, 1, 2, 1, 3, 1, 4. அப்புறம் இன்டர்செக்ஷன் A cross Cயில் இருக்க எலிமெண்ட்ஸு 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. 0, 3 இருக்குது. இதுலேயும் 0, 3 இருக்குது. ஈக்குவல்ஸ் டு 0, 3. அடுத்தது 0, 4 இருக்கா? இங்கே இல்லை. 0, 5 இருக்கா? இங்கே இல்லை. அப்புறம் 1, 3.
இது ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு நம்ம ப்ரூவ் பண்ணோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க செட்டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சிங்கிறது 0,3 அண்ட் 1,3 ஈக்குவல்ஸ் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சியில் இருக்கிற எலிமெண்ட்ஸு 0,3 1,3. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஹென்ஸ் ப்ரூவ்டு.